உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு, அவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களும் ரட்சித்துக் கொள்வார். ஆக நம்மை ரட்சிப்பது எது? உபதேசம் அல்லது இந்த வார்த்தை அல்லது சத்தியம். அந்த வார்த்தை அல்லது அந்த உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம், பாவ மன்னிப்பாக ரட்சித்து பெறுகிறோம். ஆக பிதாவுடைய சித்தம் எப்படியாக வேதத்தில் வெளியே வந்திருக்கிறது என்பதை நாம் வாசித்தோம். பிதாவுடைய சித்தம் குமாரன் மூலமாக, குமாரன் பரிசுத்த ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக பேசப்பட்டு அவர்கள் எழுதப்பட்டு அந்த எழுதின காரியத்தை இன்று நாம் வாசித்து பிதாவுடைய சித்தத்தை அப்போஸ்தலர் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் சொல்லுகிறார்கள். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 2வது வசனத்தில், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கும் என்று. இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் இருக்கும் போது கூட யோவான் 17 அதிகாரம் 20-21 வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம். அவர் பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார், சீஷர்கள் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது மட்டுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று அன்று இன்றைக்கு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை யார் மூலமாக தான் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும்? அப்போஸ்தலருடைய வார்த்தையின் மூலமாக தான். யூதா 17, 1 கொரிந்தியர் 15:2, 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 1-2, 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 12, பிலிப்பியர் 4 அதிகாரம் 9, 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 4, 6, 14, 2 பேதுரு 3 அதிகாரம் 2, தீத்து 1 அதிகாரம் 3, 4, எபேசியர் 1 அதிகாரம் 10, 2 பேதுரு 3 அதிகாரம் 2. இன்னும் அநேக வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால் பிதாவானவர் குமாரன் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாக வெளியே கொண்டு வந்திருக்கிற அந்த சத்தியத்திற்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறுவோம். ஆக பாவம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது பிரிந்த மனிதன் தேவனோடு என்னாகிறான்? ஒப்புரவாகிறான். அந்த உபதேசத்தை அப்போஸ்தலர் கையில் கொடுத்தார்கள். அதனால் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் அதிகாரம் 18-20 வரை வாசிக்கும் போது அந்த உபதேசம் எங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது புது உடன்படிக்கையின் ஊழியர்களாக இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்கிறார். அது புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று நாம் கடந்த வாரத்தில் வாசித்தோம். அந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்தை அப்போஸ்தலரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் புது உடன்படிக்கையின் ஊழியர்கள். அந்த புது உடன்படிக்கையின் ஊழியம் என்ன? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அந்த தேவனை விட்டு பிரிந்த மனிதன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஊழியத்தை அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உபதேசத்தையும் அப்போஸ்தலரிடத்தில் கொடுத்திருக்கார். அது 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 18-20 வரை வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம். அது அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி நாம் நடப்போம் என்றால், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துக்குள்ளாக நாம் வந்து கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நாம் நடப்போம் என்றால் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாகி பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று பரிசுத்தத்தை நாம் பெற்று அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக காணப்படுவோம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக பரிசுத்தம் எப்படி கிடைக்கிறது? சத்தியத்தை அறிகிற அறிவு. ஆக சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்த மக்கள் கிறிஸ்துக்குள்ளாக வந்த பிறகு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறபடி தங்களுடைய பேச்சையும் தங்களுடைய நடத்தைகளையும் மாற்றிக்கொண்டு பரிசுத்தத்திலே வளருவார்கள் என்றால் அந்த பரிசுத்தரை நாம் தரிசிக்க முடியும். எபிரேயர் 12 அதிகாரம் 14 நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதில்லை. ஆகால் அந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து கிறிஸ்துக்குள்ளாக வந்து ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறபடி நம்முடைய நடத்தைகளை மாற்றிக்கொண்டு முடிவு பரியந்தம் அல்லது மரண பரியந்தம் நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் நிலைத்திருப்போம் என்றால் 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் வாசிக்கிறோம். ஆக பழையவைகள் என்றால் பழைய கிரியைகள், பழைய நடத்தைகள், பழைய பேச்சுக்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒழித்துவிட்டு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படியாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படியாக சத்தியத்தின்படியாக நம்முடைய நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும் போது தேவனுடைய பார்வையில் எல்லாம் புதிதாக இருக்கும். நம்முடைய நடத்தைகள் எல்லாம் புதிதாக இருக்கும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களில்
நம்முடைய நடக்கையை புதிதாக்கக்கூடிய வேத வார்த்தைகள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆதியிலே மனிதன் பாவம் செய்தான், பாவத்திற்கு பரிகாரி வருவார் என்று ஆதியாகும் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகும் முதல் மல்கியா வரை இயேசு கிறிஸ்துடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வருவார் என்று. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் ஆகிய 4 புத்தகங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன வசனங்களை இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நிறைவேற்றினார் என்பதை மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் ஆகிய 4 எழுதுகிறார்கள். அது என்ன நிறைவேற்றினார்? ஆதியில் செய்த மனிதனுடைய பாவத்திற்கும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவத்திற்கும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தேர்ந்தார் என்பதை இந்த 4 எழுதியிருக்கிறார்கள். ஆக பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறின என்பதை மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எழுதுகிறார்கள். அது நிறைவேறின காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே உலகம் எங்கும் போய் சொல்கிறார்கள். அதுதான் சுவிசேஷமாக அறிவிக்கிறார்கள். நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தேர்ந்தார். அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகிறார்கள். கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கிறார். கிறிஸ்துக்குள்ளாக வருகிறார்கள். கிறிஸ்துக்குள்ளாக வந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும், தங்களுடைய நடத்தைகளையும் பேச்சுகளையும் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சபையில் சொல்லுகிறார். ரோமரிலிருந்து யூதா வரைக்கும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிற காரியங்கள். அப்படி நடந்தார்கள் என்றால் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய நடக்கையை புதிதாக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லது வசனங்கள் எங்கே இருக்கிறது என்றால் ரோமரிலிருந்து யூதா வரை உள்ள காரியங்கள். அதிலும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22 நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆக நலமான காரியங்கள் அல்லது ஆரோக்கியமான உபதேசங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனத்தின் சட்டத்தை கை கொண்டேரு என்று சொல்லுகிறார். ஆக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துக்குள்ளாக வந்து அப்போஸ்தலன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்தின்படி நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றையும் நாம் மாற்றிக்கொள்வோம் என்றால் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். அவரோடு கூட நாம் எங்கென்றும் நாம் வாழ்வோம். பரிசுத்தரை நாம் தரிசிக்க முடியும். மார்க் 16ஆம் அதிகாரம் 15-16 நாம் வாசிக்கிறோம். உலகம் எங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆக அங்கே சுவிசேஷத்தையும் ஞானஸ்தானத்தையும் சேர்த்து பேசுவதாக நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஆக பரிசுத்தம் கிடைக்கும். ஆக முதலில் நாம் பரிசுத்தத்தை பெற வேண்டும் என்றால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதுதான் ஞானஸ்தானம் என்ற காரியத்தை நாம் இன்று பார்ப்போம். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்றால், யோவான் 3ஆம் அதிகாரம் 23 தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியால் அங்கு யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு தண்ணீர் மிகுதியாக இருக்க வேண்டும் என்றும், அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரம் 37-38 அவர்கள் தண்ணீருக்குள் இறங்கினார்கள். பிலிப்பும் கண்டாக மந்திரியும் தண்ணீருக்குள் இறங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு தண்ணீர் மிகுதியாக இருக்க வேண்டும் என்றும் தண்ணீருக்குள் இறங்க வேண்டும் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆக சுவிசேஷமும் ஞானஸ்தானமும் எப்படி ஒன்றாகும்? ஆக சுவிசேஷம் என்றால் என்ன? உலகத்தில் நாம் பார்க்கும் நற்செய்தி. நற்செய்தி என்றால் என்ன? என்ன நற்செய்தி? ₹1 10 லிட்டர் கிருஷ்ணால் கிடைச்சா கூட அது கூட நற்செய்தி தான். ₹10 100 சேலை கிடைச்சாலும் அதுவும் நற்செய்தி தான். ஆனால் இங்கு என்ன நற்செய்தி? கிறிஸ்துவை பற்றினதான ஒரு நற்செய்தி, கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவை பற்றினதாக ஒரு நற்செய்தி என்ன? ஆதியிலே மனிதன் பாவம் செய்தான். அதன் பிறகு மனிதர்கள் பாவம் செய்தால் கட்டளையின்படி மீறி நடக்கிறார்கள். அப்படி அந்த ஆதியிலே மனுஷன் செய்த பாவத்திற்காக ஒரு பரிகாரி வருவார் என்று சொன்னார். அந்த பரிகாரி வந்து உலகத்தார் எல்லாருடைய பாவத்திற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தேர்ந்தார், அவர் ரத்தம் சிந்தினார் என்பதுதான் நற்செய்தி. அது எப்படி நமக்கு நற்செய்தி ஆகும்? வேதத்தில் அப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 10:4 காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டார். அது ரத்தம் சிந்தினா, காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் சிந்தினா பாவம் நிவர்த்தி ஆகுமா? நிவர்த்தி ஆகாது. அது யாருடைய ரத்தம் நிவர்த்தி ஆகும் என்றால் எபிரேயர் 9:12 வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் மீட்பை உண்டாக்கினார். எபிரேயர் 13:12 வாசிக்கிறோம்.
தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை என்ன செய்கிறார்? பரிசுத்தம் பண்ணுகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த பாவத்தை சுத்திகரிக்கக்கூடிய இடம் எங்கே? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தில் நாம் கழுவப்படக்கூடிய இடம் எங்கே என்றால் அதுதான் ஞானஸ்தானம். ஆக இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். ஆக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் உயிர்த்தெழுந்து தேவனுடைய குமாரனாக பலமாக ரூபிக்கப்பட்டார் என்று ரோமர் 1ஆம் அதிகாரம் 4:5 நாம் வாசிக்கிறோம். ஆக இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கிறோம். ஆக இயேசுவானவரே கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். ஆக என்ன விசுவாசம்? 1 தெசலோனிக்கேயர் 4 இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆக நாம் விசுவாசிப்பதை கிரியையில காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், நான் விசுவாசிக்கிறேன். அதை என்ன செய்ய வேண்டும்? நாமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ வேண்டும். அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழக்கூடிய இடம்தான் ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து தேவனுடைய குமாரனாக பலமாக ரூபிக்கப்பட்டார். நாமும் அவரை போல அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படும் போது அவரோடு நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நாமும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாம் கிறிஸ்துக்குள்ளாக வருகிறோம். ஆக தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிப்பதை கிரியையிலே காட்ட வேண்டும். அந்த கிரியையிலே காட்டக்கூடிய இடம்தான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்திலே நாம் மரிக்கிறோம், நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், நாம் அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். இந்த காரியத்தை ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-6 வரை நாம் வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆக இங்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுக்கு கிறிஸ்துக்குள்ளாக வருவதற்காக நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். நாம் ஏன் கிறிஸ்துக்குள்ளாக வர வேண்டும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னவர் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஜீவனை பெற வேண்டும் என்றால் நாம் குமாரனுக்குள் வர வேண்டும். குமாரனுக்குள் வருவதற்கு நாம் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படைந்து குமாரனுக்குள் வர வேண்டும். குமாரனுக்குள் இருந்தால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெற குமாரனுக்குள் வர வேண்டும். குமாரனுக்குள் வருவதற்கு சுவிசேஷத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதுதான் ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்திலே ரோமர் 6:3 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஆக ரோம சபைக்கு எழுதுறார், அவர் மரணத்துக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள், அதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ஆக ஞானஸ்நானத்தின் போது நாம் அவரோடு கூட மரிக்கிறோம். ஆக 4வது வசனத்தில் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்திலே, அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கக்கூடியது ஞானஸ்நானம். நாமும் அவரோடு கூட மரிக்கிறோம். அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணம் எங்கே சம்பவித்தது? சிலுவையில் சம்பவித்தது. கலாத்தியர் 2:20 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுகிற இடம் எங்கே? கல்வாரியில. அது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படுகிற இடம் ஞானஸ்நானம். அதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 நாம் வாசிக்கும் போது ஞானஸ்நானம் அவர் நம்மை மரணத்துக்கு உள்ளாக்குகிறது. அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானம். ஆக மரணம் எங்கே நடந்தது? சிலுவையில். இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே ரத்தம் சிந்தினார்? சிலுவையில். ஆக ஞானஸ்தானத்திலே நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படும் போது இயேசு கிறிஸ்துவானுடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. அது கழுவி அந்த பழைய மனுஷனை நாம் சிலுவையில் அறைகிறோம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு
பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது. அதான் கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆக ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவனுடைய கூட நாம் மரிக்கும் போது நம்முடைய பழைய மனுஷனை அங்கே அவரோட கூட நாம் சிலுவையில் அறைகிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த மனுஷனை நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆக ரோமர் 6:4 கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று நாம் வாசிக்கிறோம். அவரோட கூட மரிக்கிறோம். அதே ஞானஸ்தானத்தில் நாம் அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். கொலோசியர் 2:12 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தவர்களிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தால் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். ஆக ஞானஸ்தானத்திலே நாம் அவரோடு கூட மரிக்கிறோம். மரணம் எங்க நடந்தது? சிலுவையில். ஆக நம்முடைய பழைய மனுஷனை மரிக்கிறோம், சிலுவையில் அறைகிறோம், அடக்கம் பண்ணுகிறோம். அங்கே தேவனுடைய செயல் நடக்கிறது. எபேசியர் 1:13 நாம் வாசிக்கும் போது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகி சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். கிறிஸ்துக்குள்ளாக நாம் வரும்போது அவருக்குள்ளாக நாம் முத்திரை போடப்படுகிறோம். அப்போஸ்தலரை நாம் வாசிக்கிறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவி என்று. ஆக சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரையை தருகிறார். ஆக புதிய மனுஷனாக அங்கே சிருஷ்டிக்கிறார். புதிய மனுஷனாக சிருஷ்டித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட நாம் அவரோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம். ஆக ஞானஸ்தானத்திலே நாம் அவரோடு கூட மரிக்கிறோம், நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு கூட நாம் எழுந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவான இதைதான் பூமியில் இருக்கும்போது சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், யோவான் 3:3-5 வாசிக்கிறோம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆக மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? அங்க 3:5 சொல்ற, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஆக ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆக ஜலத்தினால் பிறப்பது ஆவினால் பிறப்பது என்றால் சொல்லுகிறார், ஜலத்தில் ஒரு தரம் ஆவியில் ஒரு தரம் பிறப்பது. பிறப்பு ஒன்றுதான், ஆனால் ஜலத்திலும் ஆவிலும் பிறக்க வேண்டும். அது எபேசியர் 5:26 நாம் வாசிக்கும் போது, தண்ணீர் முழுக்கு திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாள் என்று சொல்லுகிறார். ஆக திருவசனம் சொல்லுகிறபடி நாம் தண்ணீருக்குள் முழுக வேண்டும். அது திருவசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். நாமும் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். நாமும் மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிர்த்தெழணும். அதை நாம் எங்கே செய்ய வேண்டும்? தண்ணீருக்குள். ஆக தண்ணீருக்குள் நாம் முழுகும் போது நாம் அங்கே மரிக்கிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம், உயிர்த்தெழுகிறோம். பிலிப்பியர் 3:10 நாம் இப்படி வாசிக்கிறோம், இப்படியாக நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. ஆக மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாவதற்காக பவுல் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளானார் என்பதை பிலிப்பியர் 3:10 நாம் வாசிக்கிறோம். ஆக அந்த மரணத்திற்குள் நாம் போகிறோம். அது ஞானஸ்தானத்தை நாம் பெறும்போது அல்லது சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் போகிறோம். அதுதான் ரோமர் 6:5 கூட நாம் வாசிக்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், ஆக அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகும் போது அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கிறோம். அவரை போல நாமும் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ முடியாது. நம்மளை மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டோம்னாக்கா அவ்வளவுதான். அது மரிச்சு அடக்கப்பட்டு நம்மளால உயர முடியாது. அதனால அந்த மரணத்தின் சாயலை நாம் நினைக்கணும். அந்த மரணத்தின் சாயல் எது? ஞானஸ்நானம். அவர் மண்ணுக்குள்ள போயிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழால் நாம் தண்ணிக்குள்ள போய் நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழும். அதனால் மரணத்தின் சாயல் அல்லது மரணத்திற்கு ஒப்பான மரணம். அது இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நாமும் அவரோடு கூட மரிக்கணும், நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படணும், நாமும் அவரோட கூட உயிர்த்தெழணும். அது நிகழக்கூடிய இடம் எது? ஞானஸ்தானம். அதுதான் ரோமர் 6:3-6 வரை, கொலோசியர் 2:12, பிலிப்பியர் 3:10 நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 5:26 நாம் வாசிக்கிறோம். தீத்து 3:5 மறு ஜென்ம முழுக்கு என்றும், யாக்கோபு 1:18 சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார் என்றும், 1 பேதுருவின் புத்தகம் 1:23 தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அது மறுபடியும் பிறத்தல் என்றால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்தின் போது நாம் பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து புதிய சிருஷ்டியாக, புதிய ஆவியை பெற்று புதிய ஜீவனாக நாம் வெளியே வருகிறோம்.
இப்படி நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நாம் வெளியே வருவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகிய இந்த சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய அந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றால் ஒழிய பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற முடியாது. அந்த நித்திய ஜீவனையும் நாம் பெற முடியாது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் எபேசு பட்டணத்தாரை நோக்கி எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்கிறார். நாம் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அந்த மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கக்கூடிய ஞானஸ்தானத்தை பெற்று கிறிஸ்துக்குள்ளாக வந்து புதிய ஜீவனை பெற்று நித்திய ஜீவனுக்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 அந்த சுவிசேஷத்தை நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை கிரியையிலே காட்டும் போது நாமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ வேண்டும். அதை ஞானஸ்தானத்திலே நாம் செய்கிறோம். ஆக ஞானஸ்தானத்திலே நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுகிறோம். அவரை கூட நாம் சிலையில் அறையப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம் கழுவப்படுகிறது. புதிய ஆவியை நாம் பெற்று புதிய ஜீவன் உள்ளவர்களாக நடக்க நாம் வெளியே வருகிறோம். ஆக எந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றோம்? கிறிஸ்து இயேசுக்கு உள்ளாகக்கூடிய ஞானஸ்தானத்தை பெற்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைந்தோமா? அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக நாம் வந்தோமா? நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டோமா?